எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வணக்கம். ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வித்தவுட் ஒர்க்கிங்கில் எப்படி மணி மேக் பண்ணுறது, இல்லை நம்மளோட லேர்னிங் ஸ்கில்ன்றதை இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம எப்படி மணி மேக் பண்ணலான்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கொஞ்சம் வச்சு பாருங்கள். நம்ம டெய்லியும் அதை தான் பார்த்துட்ருக்கோம், எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை. அதுதான் நான் டீச் பண்ணிகிட்ருக்கேன், அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆக்சுவலாக. ஆனாலும் இது ஜஸ்ட் ஒரு லைனாக தான் இங்கே வைக்கிறேன். பட் இதை நம்ம ப்ரீவியஸாக அடுத்ததில் பார்ப்போம் ஆக்சுவலாக. ஆனால் வித்தவுட் ஒர்க்கிங் நம்ம எதுவுமே செய்யாமல் மேக் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி நீங்கள் எதுவுமே செய்யாமல் பணம் சம்பாரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பணம் சம்பாதிக்கல ஆக்சுவலாக. நீங்கள் இப்போ சம்பாதிச்சிட்ருக்கிறத விட அதிகம் இருக்கிற வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, தவற விட்டுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். இங்கே ஆனால் எல்லாருக்குமே என்னென்னா, பணம் சம்பாதிக்கணும், கொஞ்சம் அவங்கள டெவலப் பண்ணிக்கணும்ல. ஆக்சுவலாக எக்கனாமிக் வைஸாக நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸ்ன்னு இருக்குல்ல, வெளித்தோட்டம்னு ஒன்று இருக்குல்ல, லுக். நீங்கள் ஒருத்தவங்களை பார்க்குறீங்கனாலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன அப்பியரன்ஸ் தான், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ். ஸோ அவங்க லுக்கு தான் உங்களை வந்து ஃபஸ்ட்டு அட்ராக்ஷனே பண்ணும். ஸோ இது எல்லாமே எக்கனாமிக்ஸுக்குள்ளே வந்துடும். அப்போது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் எக்கனாமிக் வைஸாக நீங்கள் டெவலப் ஆகணும், இருக்கிற ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் முன்னாடி போகணும்னு எல்லாருக்குமே என்ன இருக்கும், தாட்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த தாட்ஸுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு பாருங்க. இங்கே அந்த தாட்ஸு இதெல்லாமே பேசிக், கொஞ்சம் நம்மளை டெவலப் பண்ணிக்கணும், க்ரோ பண்ணிக்கணுன்றது எல்லாருக்கும் இருக்கிற பேசிக் நெசசரிஸ். ஆனால் இதை தாண்டி உங்களுக்கு நமக்கு முன்னாடி இருக்கிற இமேஜினேஷன் ஒரு வேர்ல்டு இருக்கு. திஸ் இஸ் கால்டு லக்ஸுரி, ஆடம்பர உலகம்னு கூட சொல்லலாம். அங்கே ட்ராவல் பண்ணணும், அதை இது பண்ணணுன்றது தான் என்னவா இருக்கும், உங்களுக்கு பெருசாக இருக்கும், அதை தான் விருப்பப்படும். இருக்கிறத ப்ரெசண்ட்டை நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, என்ஜாய் பண்ண மாட்டீங்க இந்த மூமெண்ட்ஸை. ஸோ உங்களுக்கு முன்னாடி தோன்றும் இந்த ஆடம்பர உலகம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம அதில் ட்ராவல் பண்ண தான் நம்ம என்ன பண்ணுவோம், விருப்பப்படுவோம். பட் அங்கே இருக்கிறவங்களோட அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைம், அவங்க உருவாக்குற வேல்யூஸ், அதுக்காக அவங்க போட்ட எஃபெக்ட்ஸ்ன்றது அதை தான் நீங்கள் திங்க் பண்ணணுமே. அந்த பொட்டென்ஷியலை நீங்கள் போட்டிங்கன்னா நீங்களும் அங்கே போடலாம் ஆக்சுவலாக. பட் இங்கே எல்லாருக்குமே என்ன இருக்குது, ஃபேமிலிஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நெய்பர்ஸ் இருக்காங்க. இந்த எல்லா சுச்சுவேஷன்லேயுமே நீங்கள் என்ன பண்ணணும், ட்ராவல் பண்ணணுன்னா உங்களை என்னவா வச்சுக்கணும், ஒரு எக்கனாமிக் லெவலில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சம்திங், ஏதோ ஒரு ஃபீல்டு, எந்த ஃபீல்டாக வேணால் இருக்கலாம், உங்களை நீங்கள் பிராண்டடாக மேக் பண்ணி வச்சுருக்கணும். உங்களை நீங்கள் அந்த ஃபீல்டில் வந்து நல்லா க்ரோ பண்ணி வெல்டராக உங்களால் ஒருத்தவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுத்து அதுலேருந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடிகிற அளவுக்கு உங்களை நீங்கள் க்ரோ பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த எக்கனாமி சூழலை வந்து ஃபில் பண்ணி அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணவே முடியும். ஸோ நாம் நமக்கான இந்த டார்கெட்ஸு, இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும், அதில் அடையணும்னா இதுக்காக பல வழியில் நம்ம
ட்ராவல் பண்ணுறோம், அதை சர்ச் பண்ணிட்டு இருக்கலாம், தேடிட்டு இருக்கலாம். இந்த ரீசன்னால, இந்த காரணத்தினால பல வழிகளிலும் தப்பான வழியாக கூட இருக்கலாம். நமக்கு தெரியாததை ட்ரை பண்ணலாம். நம்ம தெரிஞ்சிக்காத ஒன்றில் போயிட்டு ஒரு ஆடையோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ பார்த்தோன்னே அதில் போயிட்டு ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகாமல் கூட போகலாம். பட் அந்த மாதிரி குயிக்காக க்ரோ ஆக முடியும், ஈஸியாக மேக் பண்ணிடலான்ற ஒரு அது என்னது உங்கள் கண்ணு முன்னாடி இமேஜினேஷன் தான். அது அந்த ஆடம்பர உலகத்தோட அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த வேர்டோட இம்ப்ரெஷன் தான் உங்களுக்கு. அது ஒரு வணிக யுக்தி உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. பட் அதில் சக்ஸஸ் ரேஷியோன்றது ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக மறந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு அதில் ரிஸ்க் இருக்குது அதிகமாக. அப்போது அந்த ஒரு போஸ்டே, அந்த ஒரு ஆடை, அந்த ஒரு கால் உங்களுக்கு மட்டும் வந்திருக்காது. அவங்க எத்தனை பேருக்கு அந்த போஸ்டரை காமிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் அதை பார்த்துருப்பாங்க, எத்தனை பேர் அதில் போயிருப்பாங்க. அப்போது அத்தனை பேருக்கும் அவங்களால ஃபில்ஃபில் பண்ண முடியுமானா கண்டிப்பாக அதில் ரிஸ்க்கு, ஆபத்தும் அதிகம். ஸோ மிக ஆபத்தான, அதிக லாபம் மற்றும் விரைவான முன்னேற்றம் என்பதை தேடி நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அதில் முக்கியமாக நம்ம செய்யும் மிகப்பெரிய தவறு, எதையும் கண்டிப்பாக நம்ம லேர்ன் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஜஸ்ட் அதை பார்த்தோன்னே போயிட்டு அதில் போய் அட்ராக்ட் பண்ணி போயிருப்போம். பிஃபோர் லேர்னிங்னா என்ன, ஒன்றும் இல்லை, பேசிக் டீட்டெயில்ஸ். இது சரியா, இவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டாக, இது ஒர்க் அவுட் ஆகுமா. ஜஸ்ட் நம்ம என்ன பார்த்துருப்போம், ரோட் மேப்பில் பார்த்துருப்போம், இவங்க போட்டிருக்க மாதிரி பிளான் பண்ணி பண்ணால் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா. ஜஸ்ட் பிளானிங், ஜஸ்ட் இமேஜினேஷன். செம்ம இடத்துல வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. நம்ம அங்கே கூட ஒரு இடத்துல பார்த்துருப்போம், க்ரோத்துன்றது எப்படி போடணும்னு 0.01 சொல்லியிருப்பேன். பட் அங்கே 301 இருக்கும், 0.001 இருக்கும் ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு. ஸோ இதே மாதிரி சைடில் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான், டே பை டேயாக க்ரோ ஆனால் தான் லாங் லைஃப்பில் உங்களுக்கு என்ன கொடுக்கும், சக்ஸஸ் கொடுக்கும். ஒரே நாளில் அந்த க்ரோத்துன்றது, அந்த 0.01 ஷெட்யூல் இருக்குல்ல, ஒரே நாளில் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா, பண்ணலாம். ஸோ அதுக்கு உங்களை நீங்கள் ஓகே அங்கே போயிட்டீங்க, அந்த இடத்துல உங்களால் ஸ்டேபிளாக இருக்க முடியுமா, அந்த இடத்துல சர்வே பண்ண முடியுமான்றதும் கொஸ்டின் மார்க்கு தான். ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஷாப்பிங் போவோம்ல, அதே மாதிரி போயிட்டு தான் வர முடியும். அங்கே உங்களுக்கான டேலண்ட்டு, உங்களுக்குன்ற அந்த தகுதி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் யூ வில் ஷாப் இட் ஹியர். சும்மா போயிட்டு அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு ஏதோ ஷாப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மிக முக்கியமானது, நாம் செய்யும் மிகப்பெரிய தவறுனா, இந்த மாதிரி வேணுன்றப்போ எல்லாமே ஈஸி தான், பட் ட்ராவல் பண்ண முடியும். 0.001 ஸ்டார்ட் பண்ணுங்கன்றேன் நான். எடுத்தோடனே அங்கே போக முடியும்னா அது கஷ்டன்றேன். லேர்ன் பிஃபோர். எதையும் கற்றுக்கிட்டு பண்ணுறப்போ அதோட ரிசல்ட் வேற. முக்கியமாக நம்ம அதில் எதையுமே கற்றுக்காம அதுலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ, எதிர்பார்க்குறப்போ, அதில் அதிகம் லாபம் இருக்குன்னு மட்டுமே தேடி போகிறது. நமக்கு தெரிந்தது
அதிகம் லாபம் தருவது என்றால் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. எதுலையா இருந்தாலும் நம்ம போய் அதில் ட்ரை பண்ணுறது, முதலீடு செய்வது. இதில் அதிகம் வருமானம் லாபம் என்றாலும் இந்த ஃபீல்டெல்லாம் நீங்கள் போகிறீங்கல்ல, மேபி சும்மா சர்ச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் போடுவோம், நம்மளதே கூட என்ன இருக்கும், 0 to ஹீரோன்றதெல்லாம் இருக்கும். மார்க்கெட்டில் அது முடியும், ஆனால் எல்லா டைமும் முடியாது. ஸோ பில்லியனர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி அட்ராக்ட் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, நம்ம அது பண்ணுறதும் இல்லை ஆக்சுவலாக. ஸோ இதையும் நீங்கள் ஜஸ்ட் லேர்னிங் தான் இதெல்லாமே உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காட்டும் ரெண்டையும். இதில் அதிக வருமானம் லாபம் என்றாலும் அதில் ஆபத்தும் அதிகம். ஆனால் நீங்கள் நம்ம இத்தனை நேரம் என்ன பார்த்தோன்னா, மணின்ற ஒன்றை பற்றி பார்த்தோம். ஈஸியாக எப்படி சம்பாரிச்சிடலாம், எந்த வேலைலாம் கிடைக்கும், ஸோ நம்ம அதை எப்படி ட்ரை பண்ணுறது, எதற்காக அதை ட்ரை பண்ணுறோம், நம்ம எக்கனாமிக் லெவல் என்னன்றதெல்லாம் பார்த்தோம். இந்த ஸ்டேஜில் இப்படி ஒரு டைமென்ஷன் வச்சுக்கோங்க, அப்படியே ஆப்போசிட் டைமென்ஷன் வச்சுக்கோங்க. இந்த மணின்னு இருக்குல்ல, இந்த பணம் இது அதிகமாக இருக்குது ஒருத்தர்கிட்ட. அவர்கிட்ட போயிட்டு அந்த மணி இருக்குல்ல, பணத்தை பற்றி உரையாடி பாருங்க. அதிகமாக பணம் வச்சுருப்பார்ல, அவர்கிட்ட போயிட்டு, சார் நான் இப்படி இருக்கேன், உங்களை மாதிரி வரணும், இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கீங்க, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு ஜஸ்ட் பேசி பாருங்க. பணத்தின் உங்களுடைய எண்ணம் இருக்குல்ல, அந்த தாட் ஜஸ்ட் டோட்டலி சேஞ்சட், முற்றிலுமாக மாறுபடும் அந்த டைமில். நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த ஜஸ்ட் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்தோம்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகும். இவற்றை நாம் கற்றுக்கொள்ளாமல், இதெல்லாம் நம்ம கற்றுக்காமல் பல வழிகளிலும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, முயற்சி பண்ணிங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் என்ன தான் பண்ணியிருப்பீங்க, யூ வில் லாஸ், தோல்வியை தான் செஞ்சுருப்பீங்க. முக்கியமாக இதோட கண்டினியூ பார்ப்போம். எல்லாத்துலேயும் அதிகமாக ரிஸ்க்குன்னு வந்திருப்பீங்கள்ல, ஈஸியாக மணி மேக் பண்ணிடலான்னு. அதில் மேக்ஸிமம் நீங்கள் அப்படி லாஸ் பண்ண ஒரு இடம் பங்கு சந்தையாக கூட இருக்கலாம். இதோட செகண்ட் பார்ட் நம்ம ஹவு டு மேக் மணி என்ற சீரீஸில் செகண்ட் பார்ட் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.